ஒரு பையன் பேய்க்கு பிரியாணி பார்சல் கொண்டு போனான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நடந்த உண்மையான சம்பவம். லோகேஷ் அப்படிங்கிற பையன் ஃபுட் டெலிவரி பண்ற வேலை பார்க்கறான். அன்னைக்கு இரவு சரியா 2 மணிக்கு அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி டெலிவரி லொகேஷனுக்கு போய் சேர்றான். அவன் போய் நின்ன இடம் ஒரு பாழடைஞ்ச வீடு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான பாட்டி வந்து அந்த பார்சலை வாங்குறாங்க. அப்படி வாங்கும் போது அவங்களோட கை அவன் மேல படுது. அந்த கை பட்டதுமே ஒரு ஐஸ் எடுத்து கையில வச்சா எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கு அந்த பாட்டியோட கை. அதை பார்த்ததுமே அவன் பயந்து போய் அங்கிருந்து வேகமா கிளம்பி வரான். அடுத்த நாள் உண்மை என்னன்னு விசாரிக்கும் போதுதான் அவன் பயத்துல நடுநடுங்கி போறான். ஏன்னா அந்த வீடு 10 வருஷமா பூட்டியே இருக்கிறதாகவும் அதுல வாழ்ந்த பாட்டியும் அப்பவே இறந்துட்டதாகவும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த பார்சலை வாங்கினது யாரு? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.